பூமிகா, ஏன் இங்க இறங்குறோம்? அதான் அம்மா ஆட்டோல வர மாதிரி இருக்கு. ஆட்டோ ஆட்டோ ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா பண்றீங்க இங்க? பூமிகா, அந்த அயோக்கிய பையன் எங்க? அவனுடைய செருப்பு கழட்டி ஆத்திரம் தீர அடிச்சதே மனசு ஆறும். அவனை குடிச்சிட்டே உடனே கிளம்பி வான்னு சொன்னதும் அப்படியே ஆத்திரத்தோட கிளம்பி வந்திருக்கேன். எங்க அவன் சொல்லு. என்னம்மா சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனா? நான் ஃபோன் பண்ணவே இல்லம்மா. நீ ஃபோன் பண்ணலையா? இல்ல. என்கிட்ட நீ தானே பேசுன. நந்தகுமார் குடிச்சிட்டே உடனே கிளம்பி வான்னு நீ தானே என்கிட்ட ஃபோன்ல சொன்ன. இல்லம்மா, பூமிகாக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. நகை கடையில மயக்கமா இருந்த நந்தகுமார ஜோதிகா தான் கூட்டிட்டு போயிருக்கா. நாங்களே அந்த நந்தகுமார ஜஸ்ட் மிஸ்ல கோட்டை விட்டுட்டுமே அந்த வருத்தத்துல தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா பூமிகாக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அம்மா கிட்ட பேசவே இல்லையே. அப்போ என் குரல்ல வேற யாரோ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிருக்காங்க. எல்லாம் அந்த நந்தகுமாரோட வேலையா தான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு உறுதியா தெரியல, ஆனா என் உள்மனசு அப்படிதான் சொல்லுது. நான் சர்வேஷ பிடிக்கிறதுக்காக அங்க நின்னுட்டு இருந்ததை அவன் பாத்திருப்பான். அதான் எனக்கு பொய்யான தகவல் சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கான். சரிம்மா, வாங்க கிளம்பலாம். வாங்க வாங்க. ஏய் வா, சீக்கிரம் வண்டியில இருங்க. அம்மா பூமிகா நில்லுங்க. மாக்கா அண்ணன் வராரு. ஏறுங்க மாமா. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? மாக்கா அண்ணன், உங்களை ஜோதிகா பக்கத்துல தானே இருக்க சொன்னேன். அப்புறம் எப்படி ஜோதிகா நகை கடையில இருக்கிற நந்தகுமார் கூட்டிட்டு போனா? எல்லாம் நேரம் தாமா. நாங்க ஜோதிகா அம்மா எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு கோவில் முன்வாசல்லயே நின்னுட்டு இருந்தோம். ஆனா ஜோதிகா அம்மா பின்வாசல் வழியா போயிட்டு இருக்காங்கம்மா. எங்களுக்கே இந்த விஷயம் லேட்டா தாமா தெரிஞ்சது. ஆமாமா. அதுக்கப்புறமா ஜோதிகா அம்மாவை அங்கே இங்கன்னு தேடி இப்பதாமா இங்க வரோம். இங்க பாருங்கக்கா, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது இல்ல. நந்தகுமார் நம்மள திறமையை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஜோதிகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும். மாக்கண்ண, நீங்க ஜோதிகாவை பாத்தீங்கல்ல, அந்த கோயிலுக்கு தான் நந்தகுமார் ஜோதிகாவை கூட்டிட்டு போயிருப்பான். நீங்க அந்த கோயில் எங்கன்னு காட்டுங்க. சரி வாங்க. சரி, வண்டி முன்னாடி போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். சீக்கிரம் வண்டியில இருங்க. நான் கார்த்திகா கூட ஊருக்கு போயிட்டா எப்படி நந்தகுமார் கண்டுபிடிக்கிறது? இங்க இருந்தா தானே அவனை கண்டுபிடிக்க முடியும். இவங்க வேற நம்மள சொந்த முறமாமன்னு நினைச்சு ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. ஏன்டி பாவா ஏதோ யோசனை செஞ்சுக்கிட்டே வரீங்க? அதான் நம்ம ஊருக்கு போறோம்ல, ராதிகாவோட கல்யாணமும் நம்ம 2 பேரோட கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில நல்லபடியா நடக்கும் பாவா. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க பாவா. இத பாரு கார்த்திகா, இதோ சூடு கார்த்திகா. எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நானு எப்படியோ 2-3 நாள்ல ஊருக்கு வந்துடுறேன். வந்த உடனே நம்ம கல்யாணம் வேலை, பெண்ணு வேலை ஆரம்பிச்சிடலாம். அதெல்லாம் ஒத்து பாவா. உங்களுக்கு என்ன இங்க முக்கியமான வேலை? எல்லாம் ஊருக்கு போய் பாத்துக்கலாம் வாங்க. நான் பக்கத்திலே இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க பாபா, நான் செய்றேன் பாபா உங்களுக்கு. பேசாம வாங்க வாங்க பாபா. அது இல்ல கார்த்திகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன? லேது பாபா, ஒத்து. நம்ம 2 பேரும் ஊருக்கு போறோம், நீங்க வரீங்க. வாங்க பாபா, சொன்னா கேளுங்க வாங்க. என்னம்மா? பாபா, ஏன்டி பாபா? நீ மதம் தானே? ஐயோ, குடிமையை வச்சு வேஷம் போட்டுட்டு வந்தா எனக்கு தெரியாது நினைச்சிருக்கியா? ஏய் சார், ஜெயில இருந்து எப்படி தப்பிச்ச? சார் முதல்ல கையெடுங்க, விடுங்க சார். என் பாவா மேல இருந்து கையெடுங்க சார். இவரை போய் மதன் சொல்றீங்க, இது ஏன் பாவா சார்? அவனு அப்புறம் முதல்ல டச் பண்ணாதீங்க, விடுங்க, கையெடுங்க சார். வண்டில ஏறா சார், விடுங்க சார். ஆடா சார், நானு இது ஏன் சுதன் சார், நானு சார் மரியாதையா சொல்லுங்க வண்டில ஏறு. சார், விடுங்க சார். சார் லேது சார், இது நானு பாவா. சார், யோ போலீஸ் சார், என் பாவா மேல இருந்து கையெடு. என் பாவா மேல கைய வச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இத பாருமா, இவன் மதம் தான். ஐயோ இல்ல சார், இவன் வேஷம் போடுறதுல பலே கில்லாடி. ஏற்கனவே பொம்பளை வேஷம் போட்டு இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருந்தான். சார், நானும் வேஷம் போடுறவன் இல்ல சார். நானு கிராமத்தான், நேர்மையானவன் சார். அதுவும் என் தங்கச்சிக்கு கல்யாணம், அதனால தான் சென்னைக்கு வந்தேன். இப்போ நாங்க எங்க ஊருக்கு போறோம். இதோ என்னோட முறை பொண்ணு செப்போ. இது என் பாவா. இங்க பாருங்க சார், என் பாவா மாதிரி மதன் ஒருத்தர் ஜெயில இருக்காரு. அவரை நான் பார்த்தேன். நீங்க வேணா உங்க போலீஸ்க்கு போன் பண்ணி கேளுங்க. இது ஏன் பாவாதான்.
விடுங்க சார், நீங்க ஃபோன் விடுங்க பண்ணி சார், கேளுங்க. phone போடுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். நான் ஏசிபி பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார். அங்க ஜெயில்ல தூக்கு தண்டனை கைதி மதன் இருக்கானா? அவர் இங்க தான் சார் இருக்காரு. ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, ஒரு சின்ன டவுட். அவன மாதிரியே இங்க ஒருத்தனை பார்த்தேன். மதன் தப்பிச்சிட்டானோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அத கிளியர் பண்ணிக்க தான் கேட்டேன். மதன் இங்க தான் இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் டவுட் வேண்டாம் சார். அப்படியா? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்ன சார் கேட்டிங்களா? மதன் அங்கதான் இருக்காரு. ஏன் சார் அனாவசியமா எங்க பாபாவை பிடிச்சீங்க? இத பாருமா, போலீஸுக்கு சந்தேகம் வந்தா விசாரிக்கத்தான் செய்வாங்க. விசாரிச்சிட்டீங்கல்ல, விடுங்க சார் எங்க பாபாவை, போங்க. குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதியை பிடிக்கிறதே இந்த போலீஸ்க்கு பொழப்பா போச்சு. பேக் எடுத்துக்கோ. ரெண்டு பாபா. என்னது, இவன் மதன் மாதிரியே இருக்கானே. இவனுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? என்னமோ நடந்திருக்குன்னு என் புத்திக்கு தோணுது. கண்டுபிடிக்கிறேன். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மேடையில் உட்காருங்க. மாலையை மாத்திட்டு மாங்காலியை தரணும்பா. நீங்க சொன்ன மந்திரம் எல்லாம் போதும். நாங்க அம்மன் முன்னாடியே நிக்கிறோம். தாலி எடுத்து கொடுங்க, கட்டுறேன். என்ன இப்படி சொல்றேன்? ஆமா ஐயரே, கொண்டு வாங்க தாலியை, நான் கட்டுறேன். சரி வாங்க. பர்வேஷ் அண்ணே, அட்சதை போடுறதுக்கு அரிசி எடுத்துக்கடா. நான் ஜோதியா காலத்துல தாலி கட்டும்போது நீ தான் முதல் அட்சதை போட போற, ஆசீர்வாதமும் பண்ண போற. சரிண்ணே. இந்தாங்க, இதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் பொண்டாட்டி கழுத்துல நான் தாலி கட்ட நீயே ஆசீர்வாதம் பண்ற பாரு. சூப்பர் சீன்டா. நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு என்னமோ நாம போன ஜென்மத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருப்போமோ. அம்மா தாலி காத்த தாயே, 1000 கண்ணுடையாலே உன் சந்நிதியில அநியாயம் நடக்க போதுமா? அத பார்த்து நீ சும்மா இருக்க போறியா? என்ன பொண்ணு கழுத்துல பழைய தாலி அப்படியே இருக்கு. அதை முதல்ல கழட்டி வச்சுட்டு வாங்க. ஜோதிகா, ஐயர் சொன்னதை கேட்டல, தாலியை நீயே கழட்டிடு. நீ சக்தி உள்ள தெய்வங்கிறது உண்மைனா, தாலி காத்த ஆத்தாங்கிறது உண்மைனா, ஜோதிகாக்கு காவல இருக்கணுமா? ஜோதிகாவோட தாலியை நீதான் காப்பாத்தணும். அந்த அயோக்கியனுக்கு நீ துணை போக கூடாது தாயே. தாலியை கழட்டு ஜோதிகா. ஜோ, என்ன யோசிக்கிற? உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி பர்வேஷ் கிட்ட கொடு. அவன் கையாலேயே அம்மன் உண்டியல போடணும். ஏமா கவலைப்படுறீங்க?
நீங்க வேணா பாருங்க, ஜோதிகாவோட கல்யாணம் நடக்காது. அந்த ஆத்தா பாத்துப்பா. ஜோ, இப்ப எதுக்கு பதட்டமா இருக்க? சந்தோஷமா இரு. தைரியமா தாலியை கழட்டு. சரி விடு, உனக்கு முடியலனா நான் வேணா தாலியை கழட்டுறேன். சன்னதி முன்னால ஒரு பொண்ணோட தாலியை கழட்டுவேன்னு சொல்றியா? கொடல உருவி மாலையா போட்டுக்க போறேன்டா நானு. தாலியோட அருமை என்னன்னு உனக்கு தெரியுமாடா? என் சன்னதியில வந்து தப்பு பண்றியா? உனக்கு என்ன தண்டனை தெரியுமாடா? தெரியுமா? டேய், நான் கண்டா என்னைய ஜோதிகா கூப்பிடுறேன். நில்லு ஜோதிகா. தம்பி தடுக்காதீங்க. அந்த பொண்ணு அம்மன் முன்னாடி நின்னதால அம்மன் ஆவேசமா அவன் மேல இறங்கி இருக்கா. இப்ப அவளை தடுத்தா அம்மனோட கோவம் உங்க மேலயும் பாயும். ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அவ தாண்டவம் ஆடட்டும், விட்டுருங்கோ. ஏதாவது மந்திரம் போட்டு அம்மனை அடக்குங்க. நீ எந்த மந்திரமும் ஆத்தா கிட்ட பலிக்காது. அந்த முகமாயி அவன் மேல கடும் கோபத்துல இருக்கா. கையில எடுத்த சூலாயுதத்துல ரத்தம் பார்க்காம விட மாட்டா. இப்போ ஆத்தா ஆவேசமாயிட்டா. இங்க பாரு அம்பி, சரணாகதியாயி போய் அம்மன் கால்ல விழுங்குறோம், இல்லன்னா உயிர் பலி ஆயிட போறது. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. இந்த பாவிய மன்னிச்சிருமா. உன் கோபத்தை தனிமா. தெரியாதனமா தாலியை தொட்டுட்டமா. தாலிக்கு இவ்வளவு மகிமை இருக்குன்னு எனக்கு புரியாம போச்சுமா. என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமா. உன் கோபத்தை தனிமா. மன்னிச்சிருமா. அம்மா, தெரியாம பண்ணிட்டமா. கொஞ்சம் வேகமா போ பூமிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. அந்த ஆத்தா நமக்கு துணையாவே இருப்பா. மன்னிச்சிருமா. உன் கோவத்தை தனிமா. மன்னிச்சிருமா. என்ன உன் கோவத்தை தனிமா. நான் செஞ்சது தப்புதாமா. நான் செஞ்சது தப்புதான். உன் கோவத்தை தனிமா. என்ன மன்னிச்சிருமா. ஜோதிகா, 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 வாங்கம்மா, சீக்கிரமா வாங்க. எழுந்திருங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. யாராவது சீக்கிரம் தண்ணி கொடு. மங்கம்மாயி, சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி கொடு. காளியாத்தா, மாரியாத்தா, இங்க பாருங்க,
ஆத்தா மலையேற ஆரம்பிச்சுட்டா அவ முகத்துல தண்ணியை தெளிச்சு ஆத்துக்கு அழிச்சுட்டு போங்க. முகூர்த்தத்தை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். தாயி எந்திரி தாயி. வாங்கம்மா, வாங்க. பாருங்க. இங்கதாம்மா இருந்தாங்க. ஏய், இங்க பாருங்க. வலி சிறுத்து. சாமி சாமி ஆ? என்னம்மா? இங்க ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? ஆமாம்மா, ஏம்மா கேக்குற? அக்கா என்னாச்சு? என் தங்கச்சி பேரு ஜோதிகா சாமி. அவளுக்கு இங்கதான் கல்யாணம் நடக்க ஓ, போறதா அந்த தகவல் பொண்ணோட வந்தது. குடும்பத்தை சேர்ந்தவாளா நீங்க? அதை ஏம்மா கேக்குற? அந்த பொண்ணு கழுத்துல பழைய தாலி இருந்தது. அத மாப்பிள்ளை கழுட்ட கைய வச்சான் பாருங்க. அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு மேல அம்மன் இறங்கிட்டா. அவ்வளவுதான். சூலாயுதத்தை கையில எடுத்துட்டு உன் உயிரை எடுத்துட்டு தாண்டா மறுவேலன்னு ஆங்காரமா தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமா, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு சாமி? அவங்க எல்லாம் ஏன் இங்க இல்ல? அம்மனோட உக்கிரத்தை தாங்கிக்க முடியாம அந்த பையன் அம்மன் காலடியில சரணாகதி அடைஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேல இருந்த அம்மன் மலையேறிட்டா. அதோட அவளும் மயங்கி கீழே விழுந்துட்டா. உடனே அவளை அழிச்சுட்டு அவள்லாம் ஆத்துக்கு போயிட்டா. அப்ப அந்த கல்யாணம் நடக்கல? நடக்கலம்மா, இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு நான் அவளெல்லாம் அனுப்பிச்சுட்டேம்மா. நீங்க அம்பாளை போய் சேவிச்சுட்டு அவ ஆத்துக்கு போய் பாருங்க. நல்லவாள் அம்பாள் எப்பவும் கைவிடவே மாட்டா. எங்களை நீ கைவிடல தாய், கைவிடல. என் வேண்டுகோளை கேட்டுக்கிட்டு உன் சன்னதியில நடக்க இருந்த அநியாயத்தை நீ தடுத்து நிறுத்திட்ட. நீ மகா சக்திமா. ஜோதிகோட தாலிக்கு எந்த ஒரு பங்கமும் வராம நீ காப்பாத்திட்டமா. இத செஞ்ச நீ எங்களுக்காக இன்னொரு காரியமும் செய்யணும். எங்க கண்ணுல பட்டும் சிக்காம தப்பிச்சிட்டு இருக்க அந்த நந்தகுமார் சீக்கிரம் என் கண்ணுல படுற மாதிரி செய். உன்னதான் நாங்க எல்லாரும் மலை போல நம்பிட்டு இருக்கோம். கல்யாண புரோக்கர் இருக்காருல்ல பலராம் நாயுடு, அவர் நம்பர் கொடுக்குறேன். நீங்க அவர்கிட்ட பேசிட்டு எல்லா விவரம் தெரிஞ்சுக்கோங்க. சுதன் கொடுத்த போன் நம்பரை போட்டு கல்யாண புரோக்கர் பலராம் நாயுடோட பேசி பார்க்கலாமே. ஹலோ, பெல்லி புரோக்கர் பலராம் நாயுடு பேசுறேன். நான் சென்னை கலெக்டர் அர்ச்சனாவோட அக்கா சக்தி பேசுறேன். நமஸ்காரண்டி, நமஸ்காரண்டி. சொல்லுங்க. சுதன் நாயுடு தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. சுதன் நாயுடு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தங்கச்சிக்கு அவர் நினைச்ச மாதிரியே ரொம்ப நல்ல இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சு கொடுத்தேன். மாப்பிள்ளையோட அண்ணன் அமெரிக்கால இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாரு. சுதன் நாயுடு நான் அவரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சதால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனாலதான் அவரு என்ன பத்தி உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்லுங்க மேடம், உங்க குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் பண்ண போறீங்களா? பொண்ணு தெரியுங்களா, மாப்பிள்ளை தெரியுங்களா? அதெல்லாம் தேவையில்ல. இப்போதைக்கு உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். మీరు கலெக்டரோட அக்கான்னு சொல்றீங்க. என்னால என்ன காரியம் ஆகணும்? பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன செய்யணும்? சுதன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை குடும்பத்தை உடனடியா நான் பார்க்கணும். பொண்ணு வீட்டு சார்பா சில பொருள்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மாப்பிள்ளை வீட்டு அட்ரஸ் சொல்றீங்களா? மேடம் காரு, அட்ரஸ நான் சொல்லி நீங்க தேடி கண்டுபிடிச்சு போறதை விட நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன். மேடம் காரு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. மாப்பிள்ளையோட அண்ணன் அனந்தகுமார் கார் தான் மாப்பிள்ளை பரவேஷ்கோ அம்மா அப்பா எல்லாம். அண்ணன் சொல்ல தட்டாத தம்புடு. நீங்க என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அத அண்ணன்கிட்டயே கொடுத்துருங்க. நீங்க என் வீடு தேடி வர உங்களுக்கு சிரமமா இருக்கும். போன்லயே அட்ரஸ் சொல்லுங்களேன். மேடம் காரு, நீங்க சென்னை கலெக்டர் வீட்ல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அதனால நானே உங்க இன்டிக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, என் வீட்டு அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்குங்க. செப்பண்டி சொல்லுங்க.
ஓகே மேடம் காரு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போறேன்னு மாப்பிள்ளை கிட்டயும் மாப்பிள்ளை அண்ணன் கிட்டயும் சொல்லிடுங்க. நீங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். பல்ராம் நாயுடு, சொல்லுங்க மேடம். உங்க போட்டோவையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. சரி மேடம் காரு, என்னோட போட்டோ இப்போ உடனே வாட்ஸ்அப்ல பம்பிஸ்தானோ. சரி, வச்சிடறேன் மேடம். என் போட்டோ அனுப்பியாச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிம்மதியா தூங்குறப்ப ஜோதிகா கழுத்துல இருக்கிற சர்வேஷ் கட்ட தாலியை கழட்டிட்டு என் கையால அவ கழுத்துல புது தாலி கட்டலான்னு பார்த்தேன். கடைசியில அவ கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல அவளுக்கு அந்த அம்மன் அருள் வந்து பத்திரக்காளி ஆட்டம் ஆடி என்ன உண்டிலன்னு பண்ணி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாளே. எப்பதான் இவ கழுத்துல தாலி கட்ட போறேன்னு புரியலையே. என்ன இவன், இந்த பர்வேஷ்க்கு என்ன அவசரம்? விடாம காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கணபதியே நமஹ. ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீட்டி வச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நேரம் பவானி டிஎஸ்பி ஆபீஸ்ல போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்கார், நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.